மார்க்கை 30வது இடத்துக்கு போட்டுரும். அது நம்ம அந்த 30வது இடத்துக்கு நம்ம போறதுனால யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை. அதுக்கு பதில் 2வது இடத்துக்கோ 1வது இடத்துக்கோ இந்த காலேஜ் போச்சுன்னா இன்னும் நிறைய ஃபண்டு வரும், இன்னும் நிறைய வசதிகளை இங்க நம்ம ஏற்படுத்த முடியும். அதை இப்ப ஜாப் ஃபேர் நம்ம சொல்லியிருக்கோம், உதயநிதி சார் சொன்னோம். ஜாப் ஃபேர் மாநில கல்விக்கு அவர் கொடுத்திருக்காரு. அது ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு பெரிய முகாம் இங்க நடக்க போறோம். இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அப்படின்னு பார்க்கணும். சில பேருக்கு வேற வேலையே இல்லை. அவன் என்ன சொல்லுவான், பிரின்சிபல் பசங்க கொண்டாந்தாரு, டிஸ்பிளின் கமிட்டி இவரே கூட சொன்னான்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் போய் ஏன்னா பசங்க கொண்டாந்து எல்லா பசங்களையும் மூட்டை மாதிரி ஏற்றி விட்டாருன்னா எதுக்கு ஏத்துனாரு பிரின்சிபல்? அதுதானே இப்ப கேள்வி. இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த மரத்தடியில உட்காந்துருக்கிறோம், இந்த கேண்டீன்ல போய் காப்பியை குடிச்சுக்கிட்டு பீச்சில் போய் உட்காந்துக்கிட்டு சினிமாவுக்கு போயிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல நான் என்ன சொல்றேன், 1 மணி நேரம் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வா நம்ம காலத்துக்காக போனீங்கன்னா அதுக்கு பதிலா நான் ஒரு பணையம் மாதிரி வச்சுதான் அனுப்புறேன். என்னது, 2 லட்சம் ரூபாய்க்கு ஆர்வம் வந்துருச்சு, 25 லட்சம் ரூபாய்க்கு லைப்ரரியில ஒரு நவீன வசதி வந்துருச்சு, உனக்கு வாட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேணும்னு கேளு. அதை யாருக்கிட்டையாவது சொல்லி அனுப்பியோ மற்றவங்கள்ட்டையோ அந்த வசதிகளை ஏற்படுத்தணும். அதுக்காக தான் நாம இங்க இருக்கிறோம். இதை தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்க. எந்த மாணவனும் எந்த மாணவியும் உங்களுடைய உயர்கல்விக்கோ உங்களுடைய வேலை வாய்ப்புக்கோ தனிப்பட்ட முறையில எந்த உதவி வேணாலும் என்ன நேரா பாரு.